ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாரம் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நடுவில் எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, நிறைய வேலை இருந்துச்சு. சரி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணுன்னு உங்களுக்காக இன்றைக்கி மல்டிமீட்டர் வீடியோ போட்டிருக்கேன். அதோட பார்ட்ஸ் எப்படி கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, ஒர்க்கிங் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர், இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். ஜென்ரலாக வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு, கரண்ட் செக் பண்ணுறதுக்கு, ரெசிஸ்டன்ஸு, கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்குலாம் இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஏ போட்டிருந்தாலே யூனிட்டாக ஏ எதோட யூனிட்னா கரண்ட்டோட யூனிட் தான் ஏ. ஸோ கரண்ட்டெல்லாம் இந்த பக்கம் செக் பண்ணிக்கலாம். ஹெச்எஃப்இ போட்டிருக்கிறது டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது, இது சைனசாய்டல் வேவ்ஸ் செக் பண்ணுறது, இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போகும். அடுத்து இது கனெக்டிவிட்டி செக் பண்ணுறது, ரெண்டு வயருக்கு நடுவில் அந்த கனெக்ஷன் ஜாயிண்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது. அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டர் செக் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் டைரக்ட் சப்ளைலேருந்து. இப்போ கனெக்டிவிட்டி வைக்கிறதுக்கு இருக்குது பாருங்கள், இதுதான் கனெக்டிவிட்டி சிம்பிள். அதே மாதிரி இந்த ஏரோ வைக்கும் கரெக்டாக வைக்கணும். நீ மாற்றி திருப்பி வச்சுட்டேன்னா மல்டிமீட்டர் போயிடும், ஃபியூஸ் போயிடும். ஸோ வைக்கும் போது கரெக்டாக எந்த இடத்துல வைக்கிறோன்ற ஏரோவை பேஸ் பண்ணி நம்ம வைக்கணும். இப்போ கனெக்டிவிட்டி வச்சுக்கிறோம். எப்போவுமே பேசிக்காக இந்த ஒயர் ஒன்று அதாவது நெகட்டிவில் இருக்கும், இன்னொன்று பாசிட்டிவ் வோல்டேஜ் செக் பண்ணுறது. வோல்டேஜில் ரெட் கலர் இருக்கும், இது நெகட்டிவ் பிளாக் கலர் கீழே வந்துடும். கரண்ட் செக் பண்ணால் மட்டும் இந்த ரெட் கலர் ஒயரை மேலே வச்சுக்கணும், இல்லைனா எப்பவும் போல் கீழே தான் வைக்கணும். இப்போ நான் கனெக்டிவிட்டி வச்சுக்கிறேன். கனெக்டிவிட்டிக்கு ஒரு நார்மல் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு பக்கத்தில் பாசிட்டிவ் வச்சுக்கிறேன், இன்னொரு பக்கத்தில் நெகட்டிவ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா சத்தம் கேட்குதா? ஸோ இதில் கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இதே இந்த ஒயரில் சின்னதாக உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உள்ளே கனெக்ஷன் இருக்காது, ஸோ கனெக்டிவிட்டி போயிடும். இப்போ இதே செக் பண்ணுற பாருங்க, நான் ஒயரை கட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்சல்யூட்டாக கரண்ட் இருக்காது. ஸோ இது வேறு அப்படி ஓப்பன் சர்க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ சத்தம் கேட்கல பாருங்கள். ஸோ இப்படி வச்சு நம்ம எல்லா ஒயர்லையுமே கனெக்டடாக இருக்கா, என்ன ப்ராப்ளம் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி வச்சு செக் பண்ணிவிட்டு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரெசிஸ்டர் செக் பண்ணுறது. எல்லாமே ரெசிஸ்டர் பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சிருப்பேன், காம்பனன்ஸில் வீடியோ இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கலர் கோடை வச்சு செக் பண்ணலாம். அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். கலர் கோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் கூட இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலர், இது இன்னொன்று இருக்க ரெசிஸ்டர், இது கூட வேறு கலர். ஸோ என்னென்ன வேல்யூஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், 20ல் வச்சுக்கணும். 20Kல வச்சுக்கிறேன். வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுத்ததுக்கு நம்ம 200க்கு மாற்றிட வேண்டியது தான். ஏன்னா அதோட வேல்யூ அதை விட அதிகம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்துருச்சு. அப்போ 10.3ன்னு காமிக்குது, 10.202. ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 10.02 கிலோ ஓம்ஸ். இங்கே கே இருக்கிறதுனால கிலோ ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லை ஒன்றும் இல்லை, நார்மல் ஹோம்ஸ்னால் இதிலே வந்துருச்சுன்னா ஓம்ஸ் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பேட்ரி வோல்டேஜ் பார்ப்போம். பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நார்மலாக டிசிலே வச்சு 20ல் வச்சுட்டா பேட்ரி வோல்டேஜ் செக் பண்ணலாம். ஒரு 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கிறேன், பாசிட்டிவில் பாசிட்டிவ், நெகட்டிவில் நெகட்டிவ். அதாவது நான் திருப்பி வச்சதால நெகட்டிவ் காமிக்குது. ஓகேவா? 7.3 வோல்டேஜ் இருக்குது இந்த பேட்ரி. ஓகேவா? ஸோ 9 வோல்ட் பேட்ரியில் 7.5 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள் வந்துச்சு, இப்போ பாசிட்டிவ் சிம்பிள் இருந்து, ஏன்னா நான் முன்னாடி போல்ஸை மாற்றி வச்சுருக்கேன், இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் பேட்ரியோட வேல்யூ செக் பண்ணோம். அடுத்து எல்இடி கூட நம்ம செக் பண்ணலாம். எல்இடி இருக்குது, இந்த லைட் எரியுதான்னு செக் பண்ணுறதுக்கு கூட கனெக்டிவிட்டியில் வச்சு செக் பண்ணலாம். மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவில் ஒன்று வச்சுட்டா செக் பண்ணி பார்த்தா லைட் எரியும். உள்ள ரொம்ப மைல்டாக எரியுது, இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் எரியுது. இப்படி கூட லைட்டில் கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வோல்டேஜ் செக் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வர பவர் சப்ளையில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, ஏன்னா இது ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் கிடையாது. ஸோ நான் ஏசி வோல்டேஜில் வச்சுக்கிறேன். வர வோல்டேஜ் நமக்கு 220 தான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். நம்ம 200 விட அப்போ அதிகமாக வைக்கணும், 750 வைக்கணும், 200 வைக்கக்கூடாது, மல்டிமீட்டர் போயிடும். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். வோல்டேஜில் வச்சு செக் பண்ணுறேன். மல்டிமீட்டரோட ரீடிங் பார்ப்போம். 212 வருது. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்.
ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஏறி இறங்கும், அதை கண்டுக்க தேவையில்ல. ஸோ 210 வந்து நம்ம லேபுக்கு ஏசி சப்ளை வருது. ஸோ தேங்க்யூ, பாய்.